ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர், சர்வத்தையும் படைத்து ஆளுகிற தேவாதி தேவன், மனிதனை படைத்து அவனுடைய வாழ்க்கையை நன்மையால் நிரப்புகிற தேவாதி தேவன், காயின் என்கிறதான இந்த உலகத்தில் அவதரித்த 2வது மனிதனை பார்த்து கேட்ட கேள்விதான் இது. கடந்த வாரம் அவனோடு பேசிய ஒரு கேள்வியை நான் உங்கள் முன் வைத்தேன். இந்த வாரம் தேவாதி தேவனுக்கும் காயனுக்கும் இடையே உள்ள உரையாடல். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். தேவன் பாவத்தை குறித்து எப்பொழுதுமே எச்சரிக்கிறார். பாவத்தினால் தேவனுக்கும் நமக்கும் இடையே மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிறது என்பது நிஜம். ஆனால் தேவன் பாவிகளை வெறுத்து விடுகிறவர் அல்ல. அவர் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பாவிகளோடு தொடர்பு வைக்கிறார் என்பது இங்கே தெளிவாகிறது. ஆதாம் பாவம் செய்த போது ஆதாமுடன் பேசின ஆண்டவர் தொடர்ந்து பாவ செயல்களில் ஈடுபடுகிற காயினோடு பேசுகிறார். பாவம் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், அதாவது சந்ததி வழியாக சந்ததி அதை பாவத்தை தொடர்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவன் பாவத்தை கண்டிக்கிறார் என்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். வேதத்தில் உள்ள இந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாவம் செய்த மனிதன் காயினுக்கும் பரிசுத்தம் இல்லாத தேவாதி தேவன் கடவுளுக்கும் இடையே உள்ளதான உரையாடலாகும். இது பற்பல செய்திகளை நமக்கு கொடுக்கிறது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வாசற்படியில் படுத்திருக்கும். தேவன் மனிதனை படைத்தது சரியான வாழ்க்கை வாழ வேண்டும், ரைட் லிவிங். காயின் சரியானதை செய்தால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார் என்றும், அவருடைய வழிகளை மாற்றிக்கொள்ள அவருக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் கடவுள் நினைவுபடுத்துகிறார். இந்த பாவம் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள பிரச்சனை. பாவத்தினாலே ஒரு மனிதன் முதலாவது தன்னை கெடுத்துக் கொள்கிறான், அதன் பின் தேவனோடு கூட உள்ள உறவை இழந்து விடுகிறான். ஆகவே இந்த பாவமானது தனிப்பட்ட பொறுப்பாக அமைகிறது. பாவம் எப்பொழுதும் வாசற்படியில் படுத்திருக்கிறதாகவும், அந்த பாவத்தை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது என்றும், காயின் அதை ஆள முடியாது என்பதையும் கடவுள் அங்கு எச்சரிக்கிறார். நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு போராட்டம். மனித இதயத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் தொடர்கிறது. தேவன் இது சரி என்று சொல்கிறார், மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். தேவன் இது நல்லது என்று சொல்கிறார், தேவன் நல்லது என்று சொல்கிறதை மனிதன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிறதான இந்த பாவத்தினுடைய பயங்கரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பாவத்தை எதிர்க்கும் திறன் நம்மிடம் இல்லை. ஆகவே பாவம் நம்மை மேற்கொள்கிறது, பாவம் நம்மை சொந்தமாக்கிக் கொள்ள விரும்புகிறது என்றும், கடவுள் சரியில்லை, அதாவது தேவனுடைய காரியங்கள் சரியல்ல என்று எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பாவம் மனிதனை நிர்பந்தமான நிலைக்கு கொண்டு வருகிறது. ஆகவேதான் ஆண்டவர் கூறினார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை,
நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன்னுடைய வாசற்படியில் படுத்திருக்கும். ஆனாலும் இந்த தேவாதி தேவன் 2024 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் மனிதனாக அவதரித்த பொழுது வேதம் கூறுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கிறேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பாவிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜன கூட்டத்தார் அந்த நாட்களில் இருந்தார்கள். அவர்களை குறித்து வேதம் கூறுகிறது, அவர்கள் இந்த பரிசேயர்களால் அல்லது இந்த வேத பாரகர்களால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த பாவிகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி வந்தார்கள். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்பொழுதுமே பாவத்துக்கு எதிரான போராட்டத்தையும் பாவத்துக்கான பரிகாரத்தையுமே மனிதனுக்கு வழங்குகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆகவே அவருடைய வசனத்தை கேட்கும்படி தேவனாகிய கர்த்தர் பூமியின் தாழ்விடங்களில் மனிதனாக இறங்கி வந்த பொழுது அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்தார்கள். 2ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவிகளை நேசிக்கிறார். பாவிகளோடு பந்தி இருக்கிறார், பாவிகளோடு அவர் ஐக்கியப்படுகிறார். காரணம் தெரியுமா? அவனிடத்துல பாவத்தை குறித்ததான உணர்வை ஏற்படுத்துகிறார். இந்த நாளின் காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, பாவம் பயங்கரமானது. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அது மனிதனை கொல்லுகிறது என்று வேதம் கூறுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதற்கு பாவிகளும் அவரோடு கூட வந்து அவருடைய வசனத்தை கேட்க வந்த பொழுது லூக்கா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர் அவர்களுக்கு சொன்னதாவது, ஓமை, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனார். 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவன் தேடித் திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து கூறுகிறார். ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடு இழந்தார். இந்த காயினை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய பாவம் உன்னுடைய வாசற்படி படுத்திருக்கும், நீ நன்மை செய், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள், பாவத்திலிருந்து விலகு என்று அந்த நாளிலே அந்த பாவத்தினுடைய காரியங்களை அவனுக்கு உணர்த்த தேவன் முயற்சி செய்தார். இந்த வசனம் கூறுகிறது, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் இந்த நாளின் காலையிலே பூமியில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மனுமக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆடு காணாமற் போனார், ஒரு ஆடு பாவத்தினாலே அது வழி தப்பி போனார். தேவன் அதை கண்டுபிடிக்கும்படியாக இந்த பூமியின் தாழ்விடங்களில் இறங்கி வந்தார். செய்தி மிகவும் சுலபமான செய்தி மிகவும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான இந்த சிந்தையைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பாவிகளோடு கூட பேசினார். இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த மேய்ப்பன் கல்வாரி சிலுவையிலே ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். யோவான் 10ஆம் அதிகாரத்துல, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் முதலாவது ரட்சிக்கப்படுவான், பின்பு அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இந்த தீமையிலிருந்து விலக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நன்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே காண்பிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே அந்த நன்மை உணர்த்து வைக்கிறது. குட்னஸ் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் இயேசு கிறிஸ்துவையை சுட்டி காட்டுகிறது. இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பாவத்தினுடைய பலன் நரகம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து விலகி பாவ பயங்கரத்திலிருந்து நீங்கள் உங்களை விடுவிக்க முடியாத அந்த நிலையிலிருந்து விடுவிப்பதற்கு தேவன் தாமே தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்ற செய்தியை நாளின் காலையிலே உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள்.
பாவத்தில் இருந்து விலகுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.